உங்களுக்கு சீட்டு தரும் இந்த கட்சி அப்படின்னு இருக்கா? போயிருங்க, வெளியில் போயிட்டு உங்களுக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்குமோ அந்த கட்சியில் சேருங்க. கட்சி இல்லைன்னா சொல்லுங்கள், நானே கூட சேர்த்து விட்றேன், இந்த கட்சியில் சேர்ந்தா எனக்கு சீட்டு நானே சொல்கிறேன், தம்பி இவரை சேர்த்துக்கன்னு. இப்போ கூட நிறையா பேரை சேர்த்து விட்றேன், பல தம்பிகளை தம்பியோடைய கட்சிக்கு சேர்த்து விட்றேன், இப்போ கூட சேர்த்து விட்றேன், இன்னும் கொஞ்சம் பேரை கூட அனுப்புகிறதா இருக்கேன். நான் இங்கே வந்தால் ஒன்று தான் செய்யணும், 1 கோடி எறும்பானாலும் ஒரு மூளையாத்தான் இயங்கும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் ஒரே மூளையாத்தான் இயங்கணும். ஆளுக்கு நீங்கள் எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும்னு எடுத்து வண்டியில் இருக்க எல்லாரும் ஸ்டேரிங்கை திருப்பினா முட்டி சாக வேண்டியதுதான். அந்த ஒருத்தன் நான் இல்லை நீயா இருக்கணும் என்றால், நான் தம்பிக்கு சொன்னதான் உனக்கும் சொல்கிறேன், நீ பெரிய ஆற்றலாளன், பெரிய நேர்மையாளன், பெரிய சிங்காதி சிங்கம், தனியாக கட்சியை ஆரம்பித்து இயக்கத்தை கட்டு, போய் மக்களுக்குள்ள பேசு, உன் கோட்பாட்டை சொல்லு, கொள்கையை சொல்லு, திரட்டு. தம்பி, என் அளவிற்கு இந்திய அரசியல் நிலத்தில் நெருக்கடி சந்தித்த ஒருவனை இந்தியாவிலே இருக்க முடியாது. ஆனால் யாருக்காவது தெரியுமா? கடவுச்சீட்டு கிடையாது, கேட்டால் கிடைக்காது, 138 வழக்கு தின அங்கே வா இங்கே வா அளக்களிப்பான். அதிமுக பார்த்து திமுக பயப்படுறத பார்த்துருக்கியா? காலையில் பல்லு விளக்கிட்டு வேட்டியை வேகமாக கட்டுறதே நமக்காக தான். அவங்க என்ன பேசி வச்சுருக்கான், அதை தான் செய்யணும்ட்டு. பள்ளிக்கூடத்தை நான் கட்டினேன் அரணியூரில், என்னொன்னே அவங்களுக்கு ரோசம் என் பள்ளிக்கூடத்தை இடிச்சிருக்காங்க, மறுபடியும் கட்ட போகிறாங்களாம். தனித்து நின்றால் என்ன செய்ய முடியும் என்றார். இப்போது நாம் தமிழர் கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் அஞ்சுவது, நடுங்குவது, எங்களோடு வந்து இணைங்கள் என்று கெஞ்சுவது, இல்லை விமர்சிப்பது, இதெல்லாம் ஒரு கட்சியா என்று பேசுவது. தமிழ்ச்சங்கத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். நான் தமிழ்ச்சங்க விழா என்று போனேன். என்னை விண்ணூர்தியிலிருந்து அழைத்து போக வந்தவர்கள் நிறைய பேர். நான் தங்கியிருந்த அறையில் என்னை சந்தித்து அளவலாவியவர்கள் நிறைய பேர். ஆனால் அந்த தமிழ்ச்சங்க விழாவில் அவர்களை எல்லாம் காணவில்லை. திருப்பி நான் பயணம் வரும்போது விண்ணூர்தி நிலையத்திலே என்னை பயணம் அனுப்பி வைக்க நிறைய பேர் வந்தார்கள். அவர்களெல்லாம் வந்தார்கள். ஏன் நீங்கள் நேற்று அந்த விழாவிற்கு வரவில்லை, தமிழ்ச்சங்க விழாவிற்கு என்று கேட்டேன். அது நாடார்களாக சேர்ந்து நடத்தின தமிழ்ச்சங்கம், இது தேவர்களாக நடத்துகிற தமிழ்ச்சங்கம். தமிழ்ச்சங்கத்தில் இந்த கர்மமெல்லாம் இருக்கு. 3 லட்சம் மலையாளிகள், மலையாள சமாஜம் ஒன்றாக இருக்கிறார்கள். 36 லட்சம் தமிழர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். இப்படி தனித்தனியாக சாதிக்கு ஒரு சங்கம் வைத்திருந்தால் உங்களை அங்கங்கமாக அயலான் வெட்டி போடாமல் வேறு என்ன செய்வான்? ஒற்றுமையாக இல்லை தமிழர்கள், அதனால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை. இதுதான் இவ்வளோ நேரம் இவங்க பேசுனது. அது சுருக்கமாக என்னுடைய தம்பி துரைப்பாண்டியன் சொல்லிட்டான். அரங்கத்தில் இருக்க யாரும் பக்கத்தில் இருக்க மனிதனை திரும்பி பார்த்து பேசுறதில்லை. பிரச்சனை என்ன தெரியுமில்ல? இதுதான். பாகிஸ்தான் பிரதமரோட இந்திய பிரதமர் கூட பேசிக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு லட்சியம், அதை அடைவதற்கு ஒரு கட்சி, ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம், நாமெல்லாம் இனம், நாம் ஒரு சாதி, தமிழ் சாதி, நம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். இந்த உணர்வு என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்றைக்கு தானாக உங்களுக்குள் ஒற்றுமை வரும். ஒற்றுமை வந்தால் அரசியல் வலிமை வரும். அரசியல் வலிமை வந்தால் அதிகார வலிமை தானாக வரும். இப்போது நாம் தமிழர் கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் அஞ்சுவது, நடுங்குவது, எங்களோடு வந்து இணைங்கள் என்று கெஞ்சுவது, இல்லை விமர்சிப்பது, இதெல்லாம் ஒரு கட்சியா என்று பேசுவது நாங்கள் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். குறிப்பாக நான் கவனிக்கிறேன். 234 தனித்து போட்டியா? 234 பேர் கட்சியில் இருக்கிறார்களா என்று சொன்னவர் யார்? அவர் இருக்கிறார், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். 234 போட்டோம். ஏன்? படிப்பறிவு கற்பிக்கவில்லை, பட்டறிவு. எங்கள் முன்னோர்கள் வந்தவர்கள் சில பகுதி கட்சி, தொகுதி கட்சியாக இருந்து தோற்று போனார்கள். தமிழர் அல்லாதவர்கள் பொது தலைவர்களாக இந்த மண்ணை ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் வரும்போது சாதி தலைவர்கள், மத தலைவர்களாக சுருங்கி வீழ்ந்து போனார்கள். இந்த பிழையை இன்னொரு தலைமுறையில் நாம் செய்துவிடக்கூடாது என்ற படிப்பினை
மாப்போசி செய்ததை, சீபா ஆதித்தனார் செய்ததை, எங்கள் ஐயா மருத்துவர் செய்ததை, எங்கள் அண்ணன் திருமாவளவன் செய்ததை, அண்ணன் வைகோ அவர்கள் செய்ததை, ஐயா விஜயகாந்த் அவர்கள் செய்ததை, அந்த தவறை நாம் செய்துவிடக்கூடாது. 234 போட்டி, 40 தொகுதியிலும் பாராளுமன்றத்தில் போட்டி என்று கேரளாவிலும் போடலாம், மகாராஷ்டிராவிலும் போடலாம். ஆனால் இங்கே போட்டி போடுவதற்கு வேலை செய்ய நேரம் இல்லை, பணம் இல்லை, எல்லா சிக்கலும் இருக்கிறனால் இந்த நிற்கிற நிலத்தை சரி பண்ணுவோம் என்று இங்கே கவனம் செய்கிறோம். அதை நீங்கள் ஆனால் இன்று தனித்து நின்றால் என்ன செய்ய முடியும் என்றால் கவனம் பெற முடியும். ஹிட்லர் இங்கே ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்மளுடைய கோட்பாட்டை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழச்சாறை நீங்கள் பருக வேண்டுமென்றால் அப்படியே முழு பழத்தையும் போட்டு நசுக்கி சாறை எடுப்பதில்லை. தோலை நீக்குவீர்கள், சின்ன சின்ன நார்பகுதி இருக்கும் நீக்குவீர்கள், விதைகள் அங்கங்கே இருக்கும் எடுப்பீர்கள், விதையோடு கசக்கி விட்டால் கசக்கும், பழச்சாறு இனிப்பாக இருக்காது. எடுப்பீர்கள், சுளையை மட்டும் போட்டு நசுக்கி சாறை தனியாக எடுப்பீர்கள். அப்படி ஹிட்லர் சொன்னா என்ன, முசோலினி சொன்னா என்ன, பெரியார் ஐயா சொன்னா என்ன, அண்ணல் அம்பேத்கர் சொன்னா என்ன, மார்க்ஸ் சொன்னா என்ன, லெனின் சொன்னா என்ன, யார் சொல்லினும் எது சரியோ அதை ஏற்போம், மற்றதை தவிர்ப்போம். இதுதான் கோட்பாடாக இருக்கணும். அவர் சொல்லிட்டாரு அப்படியே ஏற்றுக்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஹிட்லர் சொல்கிறான். கூட்டம் உன்னை திரும்பி பார்க்கணும் மேட, தனியாக நில்றாங்கிறான், தனியாக நில் அப்படிங்கிறான். நான் நம்ம பேசுனது அந்த கேஜிஎஃப்ங்கிற படத்தில் உரையாடலாக வரும். இது யாரா எழுதினவன் பார்த்தா கடைசியாக நம்ம தம்பி தான் எழுதியிருக்கான். என் பின்னாடி நீங்கள்லாம் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்கிற திமிரில் நான் நிற்கல, இத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி நான் நிற்கிறேங்கிற திமிரில் நிற்கிறேன். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். 1.1 விழுக்காடு 4,50,000 வாக்கு வாங்கின கட்சி வளர்ந்ததாக இந்திய அரசியல் வரலாற்றிலே கிடையாது. இந்திய பெருநிலம் முழுமைக்கும் தேடி பார்த்தீர்களா, எந்த கட்சியும் கிடையாது. ஏன் இந்த கட்சி வளருது? உறுதியான நிலைப்பாடு, சமரசம் இல்லாத சண்டை. கண்ணதாசன் அவர்கள் நமக்கு கற்பிச்சது என்ன? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஐயா என்ன சொல்றாங்க? வாழ்வில் ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் வாழ்நாள் முழுக்க நீ அதைத்தான் செய்யணும், ஒரு வழியே கிடையாது. ஒருத்தட்ட கைவிட்டு வாங்கிட்டீங்க, லஞ்சம் வாங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திருந்த முடியாது. அவருக்கு வாங்கி பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் பண்ணி கொடுத்துருங்க, அவருக்கு பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் பண்ணி கொடுத்துருங்கன்றான். நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள் சட்டப்பையில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த சமரசம் கூடாது. சமரசம் இல்லாத சண்டை செய்ததால் தான் மக்கள் நம்மளை நேசித்து இவ்வளவு தூரம் வாக்களித்து மதிப்புமிக்க ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு போராட்டத்திலும் இருந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து நம்மளை சாதித்திருக்கோம், இருந்த அளவுக்கு. ஆனால் நம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து நின்றால் நம் இலக்கை எளிதாக தொற்று இருக்கலாம். அதை செய்யலை. தம்பி வெற்றிச்சீலன் பேசும்போது சொன்னார், மார்க்ஸ் ஒரு முழக்கத்தை முன்வைத்தான், உலக பாட்டாளிகளே, உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்னு. அதையே தான் நாம் முன்வைக்கிறோம், உலக தமிழர்களே ஒன்று கூடுங்கள் என்று. இழப்பதற்கு எதுவும் இல்லை உயிரை தவிர, அடைவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது, பொன்னான ஒரு தேசம் இருக்கிறது, ஒரு பூமி இருக்கிறது. அதை இலக்காக கொண்டு பயணிக்கணும். என் அருமை பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் தம்பி தங்கைகளுக்கு, நாம் தமிழர் சொந்தங்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் இதய துடிப்பில் வாழக்கூடாது, வாழாதீர்கள், லட்சிய துடிப்பில் வாழுங்கள். நீங்கள் காற்றை சுவாசிக்காதீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடமையை சுவாசியுங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் முடிவு செய்யுங்கள், உங்கள் உறவு இரத்த உறவல்ல, லட்சிய உறவுதான் என்று முடிவு செய்யுங்கள். உங்கள் உறவு குடும்ப உறவுகள் அல்ல, கொள்கை உறவுதான் என்று முடிவு செய்யுங்கள். அதை முடிவு செய்து உங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள்.
உங்கள் வரலாற்றை படியுங்கள், உங்கள் மொழியின் ஆழத்தை செழுமையை கவனியுங்கள். இவ்வளவு தூரம் வாழ்ந்த இனம் ஏன் வீழ்ந்தது என்று யோசியுங்கள். இதுதான் காரணம். ஒற்றுமை இல்லாமல் வீழ்ந்ததுதான் காரணம். பிரிந்து பிளந்ததுதான் காரணம். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குலைந்ததென்றால் வளர முடியுமான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடியது நமக்காகத்தான், இதற்காகத்தான். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யணும். தம்பி துறையெல்லாம் சொல்கிறான்னா அவன் அனுபவத்திலிருந்து சொல்கிறான். துறைப்பாண்டி சொல்கிறாங்க, ஒருவரை ஒருவர் பேசுவதில் என்ன உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை? என்ன உங்களுடைய 50-500 ஏக்கர் அவர் பறிச்சுட்டு போயிட்டாரு சொல்லுங்க. இல்லை உங்கள் பொண்ணை கட்டிட்டு போயிட்டு வாழா வெட்டியாக திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை, நாம் எல்லோரும் அடிமை. அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற போராடுறோம். ஆனால் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 வருஷமா உணர்த்திக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் உணர்ந்த பாடல். ஆனால் முற்றுமுழுதாக அதை நடக்கவில்லையா? சொல்ல முடியாது. நிறைய எண்ணற்ற இளைஞர்கள், தன்னலமற்ற தம்பி தங்கைகள் திரட்சியாக ஓடி வருகிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்காக, மலர்ச்சிக்காக. அந்த மாறுதல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் எண்ணும் அளவிற்கு இல்லை, எண்ணிக்கை நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை. அவ்வளவுதான். நம் உழைப்பிற்கு, நாம் எடுத்து வைத்த போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு, நாம் செய்ததற்கு பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்க வேண்டும். அதற்கு தடை நாம் தான் என்பதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? உங்களுக்கு சீட்டு தரும் இந்த கட்சி அப்படின்னு இருக்கா? போயிருங்க, வெளியில் போயிட்டு உங்களுக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்குமோ அந்த கட்சியில் சேருங்க. கட்சி இல்லைன்னா சொல்லுங்கள், நானே கூட சேர்த்து விட்றேன். இந்த கட்சியில் சேர்ந்தா எனக்கு சீட்டு நானே சொல்கிறேன், தம்பி இவரை சேர்த்துக்கன்னு. இப்போ கூட நிறையா பேரை சேர்த்து விட்றேன். பல தம்பிகளை தம்பியோடைய கட்சிக்கு சேர்த்து விட்றேன். இப்போ கூட சேர்த்து விட்றேன். இன்னும் கொஞ்சம் பேரை கூட அனுப்புகிறதா இருக்கேன். போங்க, போய் உயர்ந்த இடத்துல போய் இருங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டீங்க, போங்க, போய் இருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்பாங்க. நீங்கள் எங்கே நிற்கணும்னு சீட்டு கேட்குறீங்களோ அங்கே கொடுப்பாங்க. போய் நில்லுங்க, வெல்லுங்க, யார் வேணான்னா. ஆனால் இங்கே வந்தால் ஒன்று தான் செய்யணும். 1 கோடி எறும்பானாலும் ஒரு மூளையாத்தான் இயங்கும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் ஒரே மூளையாத்தான் இயங்கணும். ஆளுக்கு நீங்கள் எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும்னு எடுத்து வண்டியில் இருக்க எல்லாரும் ஸ்டேரிங்கை திருப்பினா முட்டி சாக வேண்டியதுதான். ஒருத்தன் தான் ஓட்டணும், மற்றவன் உட்காந்துருக்கணும். இங்கே பின்னாடி அவருக்கு ஓட்ட தெரியுமா? லெஃப்ட் லோடி, லெஃப்ட் லோடி, ஆக்சிலேட்டர் கொடு, ஆக்சிலேட்டர் கொடு, பிரேக் அடி, பிரேக் அடி, ஏய் ரைட் லோடி, ரைட் லோடி, பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ஊர் போய் சேராது, அது வீடு போய் சேராது, சுடுகாடு தான் போய் சேரும். பார்த்துக்கணும். 1000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்கலாம், ஆனால் ஒரு பெண்மகள் தான் பாடணும். அப்படித்தானே? 100 பெண்கள் கூடி கும்மி அடிப்பாங்க. 1 கோடியா பூவாம்னு ஒரு அம்மா தான் பாடும். அதை புரிஞ்சுக்கணும். இல்லை எல்லாரும் பாடும்னா என்ன பாடுறாங்கன்னு கேட்டு போவான். என்னமோ பாடுறாங்களே, ஒரு அம்மா பாடுனா மற்றது கூட பாடணும். 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். ஒரு ஊடகவியலாளர்கள் செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போகக்கூடிய தூதுவர்கள் வருவார்கள். எதற்காக போராட்டம் என்று ஒளிவாங்கி நீட்டுவார்கள். நாங்களெல்லாம் சேர்ந்து இதற்காக. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்பா. நீ வேணா போராடிப்பாரு. அந்த ஒருத்தன் யாரு? அதான் இங்க இருக்கிற கேள்வி. அந்த ஒருத்தன் நான் இல்லை நீயா இருக்கணும் என்றால், நான் தம்பிக்கு சொன்னதா உனக்கும் சொல்றேன். நீ பெரிய ஆற்றலாளன், பெரிய நேர்மையாளன், பெரிய சிங்காதி சிங்கம். தனியாக கட்சியை ஆரம்பித்து இயக்கத்தை கட்டு, போய் மக்களுக்குள்ள பேசு, உன் கோட்பாட்டை சொல்லு, கொள்கையை சொல்லு, திரட்டு போ. தம்பி, நாங்கள் பதவியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, அரசியலிருந்து வரல தம்பி. சிறைக்குள்ளிருந்து ஆரம்பித்த ஒரு கட்சி தம்பி நாம் தமிழர் கட்சி. சிறைக்குள்ள இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நாங்கள் கொளுத்த பணத்துக்குள்ள இருந்து வரல தம்பி.
அழுகி போன பிண குவியல்களிலிருந்து வந்தவங்க தம்பி. நாங்கள் தாலாட்டு கட்டு வளர்ந்தவங்க இல்லை, ஒப்பாரியிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள், இரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்ட பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கோட்பாடு புதிதல்ல, பலாயிரம் ஆண்டுகளாக எனக்கு இருக்குது. குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணிவுடைமை தூங்காமை கல்வி மூன்றும் நீங்காமை நிலநாண்பதற்கு, அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலிலர் காடும் உடையது அரண். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். இதெல்லாம் யாரு? நாங்க சொல்லல. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மறைமொழியை வகுத்து தந்த வள்ளுவ பெருமகனார் அந்த கொள்கை கோட்பாடு செயல்படுத்தத்தான் ஒருத்தனும் இல்லை. சுத்தம் சுதந்திரம் எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கு. இறங்கி கூட்டுபவன் யார்? கூட்டியவன் அவன், கூட்ட நிற்பவர்கள் நாம். இதை மனதில் வச்சுக்கணும். எழுதுறது எல்லாருக்கும் எளிது, அதையும் அவனே பாடுகிறான். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொல்றதெல்லாம் அப்படி பண்ணிருக்கணும், இதை இப்படி பண்ணிருக்கணும், அந்த இடத்துல அப்படி பேசிக்க கூடாது. ஏன் பேசு, நீ செய்யாரு வேணும். நாங்கள் வருவதற்கு முன்பு இந்த வேலையை செய்ய நிறைய இருந்தார்கள். ஆனால் இதே இடத்திலே உறுதியாக நிலைத்திருந்தார்களா? இல்லை. அதான் இங்க இருக்க சிக்கல். தம்பி, என் அளவிற்கு இந்திய அரசியல் நிலத்தில் நெருக்கடியை சந்தித்த ஒருவனை இந்தியாவில இருக்க முடியாது. ஆனால் யாருக்காவது தெரியுமா? கடவுச்சீட்டு கிடையாது, கேட்டா கிடைக்காது. 138 வழக்கு தின அங்க வா இங்க வா அளக்களிப்பான், மிரட்டுவான். உன்னை கொன்றுவேன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்? அதுக்கு பயப்படுறாள் அவன் இல்லைன்னா அவனுக்கு தெரியும். ஏன்? அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளை, அப்படிப்பட்ட தலைவனின் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஓடா அப்படின்னு எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்று தான். உதிர்ந்தா ஒரு மயிரும் போயிட்டே இருப்போம், எனக்கு ஒன்றும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வரும்போதே வாக்கியரிசி போட்டு தான் வர்றது. அதனால சாவை கண்டு அஞ்சுகிறவன் வீரனாகவே இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பெரிய அதிகாரங்களை எடுத்து ஏ வாப்பா போப்பா அப்படிலாம் எவன் சொல்லுவான்? போடு, வழக்க போடு. சண்டாளன்னு பாடிட்டேன், ஆமாம் பாடிட்டேன். நான் பாடல, பாடினேன் வேற. எல்லாத்துலையும் இருக்கு கொடுத்தாச்சு, வழக்க போட்டேன். ஏங்க இது பண்ணல? ஏன் பண்ணல? பண்ணு, ஒரு தடவை பண்ணேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டூ இட். ஒரு தடவை கைது பண்ணி உள்ள போடு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி, அது என்னையே தொட மாட்டான். துரைமுருகனை பிடிச்சிக்கிடுவான், சின்ன பிள்ளைகள் 2 பேரை பிடிச்சி விட்டுக்கிடுவான், ட்விட்டரில் செய்தி போட்டான்னு பிடிச்சிக்கிடுவான். ஏன்? என்னையை தொட மாட்டான். ஆனால் என் கைதை விட அவங்கள் கைது என்னை ரொம்ப காயப்படுத்தும் தெரிகிறதுனால அதை தொட்டு தொட்டு விளையாடுவோம். இந்த விளையாட்டை திருப்பி நான் விளையாடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும்? இன்னும் 2 வருஷம், இது எத்தனை ஆண்டுகள் ஆயிரப்போகுது? கேவலமாக பேசணும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 2 விழுக்காடு வருவாருங்க, ரொம்ப போனால் ஒரு 4 விழுக்காடு வருவாருங்க. அது குறைஞ்சிருங்க. இந்திய தேர்தலில் என்னென்ன, இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை லட்சம் பேர் தேடி 8 விழுக்காடு தனித்து நின்று ஒரு அரசியல் கட்சியை அங்கீகாரத்தை பெற்றிருக்குன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் நம்ம தான். ஆனால் விஜயகாந்த் நாம முன்னா இல்லை, 45 வருடம் நடிச்சிருக்காரு, குறைஞ்சது 40 ஆண்டுகள். சீமானை தெரியாதவர்கள் உண்டு, என் பக்கத்து கிராமத்தில் கூட இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்தை தெரியாதவர்கள் யாராவது உண்டா? அண்ணன் கமலஹாசனை தெரியாதவர்கள் யாராவது உண்டா? இப்போ தம்பி விஜய் தெரியாதவர்கள் யாராவது உண்டா? சொல்லுங்க. தொலைக்காட்சி திறந்தா ஒரு பாட்டு, ஒரு நடனம், ஒரு சண்டை, ஒரு படம் ஏதோ ஓடும். தேர்தல் வரும்போது ரிக்ஷாக்காரன், நம் நாடு, ஜெயலலிதா எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்தை போட்டு விட்டுருவான். அது சன் டிவியே போட்டுரும். சன் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி போட்டு விட்டுரும். நமக்கு அப்படி கிடையாது தம்பி. இவருடைய மகன், இவருடைய வாரிசு,
நம்ம அப்பா அம்மா இவங்க தாங்க எங்களை பெற்றவங்கன்னு நம்ம காட்டினா தான். நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஒரே அடையாளம் தான். உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன், தமிழ் தேசிய விடுதலைக்கு தன் உயிரை முன்னிறுத்தி போராடிய புரட்சியாளன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் நாம் என்பதுதான் நம்ம அடையாளம். சாதாரண வேலை நீ நினைச்சிருக்கியா நம்ம செய்கிறது? ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன், அவர் பேரை சொல்லக்கூடாது, சிறை. இன்னைக்கும் அவர் படத்தை காட்டிட்டா ரிப்போர்ட் அடித்து புகார் அடித்து யூடியூப் வலைவலியை தடுத்து விட்டுருவான். நீ சுட்டு செய்தியில் போட முடியாது. நாம் தமிழர் கட்சியின் வலைவலி தடுக்கப்பட்டிருக்குன்னா காரணம் இவர் தான். என்னுடைய கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்குன்னா காரணம் இவர் தான். நான் கனடா அமெரிக்கா நாடுகளில் நுழைய முடியாத தடை இருக்குன்னா காரணம் இவர் தான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில எங்கள் தலைவன் என்று நிறுவி இருக்கிறோம்னா அது சாதாரண புரட்சி ஒன்றும் கிடையாது. அங்க இறக்கிட்டான், அவ்வளவுதான் பிடிக்கலன்னா இங்க ஏத்தணும். இது என்ன எந்த நூற்றாண்டுல இறக்குறது? சில பேர் புலிக்கொடி எல்டிடி கொடின்னு நினைச்சிருக்கான். அதெல்லாம் கிடையாது. தமிழன் பரம்பரை கொடி. அந்த கொடியை வழிவழியே வேந்த வீரத்தமிழ் மறவன் பிரபாகரன் என்ற பெருவீரன் ஏந்தினான். அவன் பாட்டன் கரிகாலனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்திய கொடி. ஏன் பாண்டியனவன் பாட்டன் தானே, சேரனவன் பாட்டன் தானே இருக்கலாம். சேரன் அவன் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். பாண்டியன் அவன் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். சோழன் கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நாடுகளை வென்று உலகத்தின் மாபெரிய பேரரசை நிறுவி எல்லா நாடுகளிலும் இந்த புலிக்கொடியை ஏற்றினான். அந்த கொடி உலக தமிழர்களின் கொடியாக இருக்கணும் நினைச்சு தலைவரை ஏந்தினார். எதிரிக்கு உடலை காட்டி பக்கவாட்டில் பாய்ந்தது நான், விடுதலைக்கு பாய்ந்ததால் நேராக பாய்ந்தேன். அவர் செய்த மாற்றம். நான் அந்த தோட்டாக்கள் துப்பாக்கியை உருவி விட்டு அதே நோக்கத்திற்காக இந்த களத்தில் பாய்ந்ததால் நான் செதுக்கிக் கொண்டேன். இது என் பரம்பரை கொடி, எவனுக்கும் சொந்தல்ல. ஏன் கொடி, ஓங்கொடி, நம்ம கொடி, நம் தலைமுறை தலைமுறையாக நம் தமிழ் பிள்ளைகளுக்கு சொந்த கொடி. இவன் எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழை நான் மட்டும்தான் பேசுவேன். தமிழன் எல்லாருக்கும் தானே. உனக்கு எப்படி தாய்மொழி அது மாதிரி எனக்கும் தாய்மொழி. அந்த மாதிரி தான் இந்த கொடி எல்லோருக்கும் சொந்த கொடி. ஒரு கொள்கை வகுத்து கோட்பாடு வகுத்து சீமானா? ஆமாம், ஒரு சினிமாக்கார போய் சின்ன பையங்க ஏதோ பெரியாரிய மேடை, மார்ச் மேடை, இந்த அம்பேத்கர் கூட்டம், திருமாவளவன் கூட்டம், ஐயா ராமதாஸ் கூட்டம், இதெல்லாம் பேசிட்டுருப்பா. இந்த கம்யூனிஸ்ட் கூட்டங்களில் தாமுயசா மேடையில் போயிட்டுருப்பான். அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னாங்க கையை முறுக்கி முறுக்கி கத்துவான். அவன் கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் 4-5 சீட்டுக்கு செட் ஆயிடுவான் அப்படின்னு. அது உங்களை பார்த்து கட்சி ஆரம்பிச்சுருந்தா வந்திருப்பான். அப்படி இல்லையே. நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற தலைவனை பார்த்து அரசியல் செய்ய வந்ததுனால போடாடே போட. நாங்கள் ஜெயிக்கலை, ஜெயிக்காத ஆளுங்க மாதிரியா இருக்கிறோம். ஜெயிச்ச கட்சியில் ஏதாவது அதிமுக பார்த்து திமுக பயப்படுறத பார்த்துருக்கியா? காலையில் பல்லு விளக்கிட்டு வேட்டியை வேகமாக கட்டுறதே நமக்காக தான். அவங்க என்ன பேசி வச்சுருக்கான், அதை தான் செய்யணும்ட்டு. பள்ளிக்கூடத்தை நான் கட்டினேன் அரணியூரில். என்னொன்னே அவங்களுக்கு ரோஸ் வந்து என் பள்ளிக்கூடத்தை இடிச்சிருக்காங்க, மறுபடியும் கட்ட போகிறாங்களாம். நீ சொல்லு, முருகன் என்ன நேற்று தான் வேலோட பிறந்த மாதிரி இப்போ போய் முருகன் மாநாடு போடுறானே. இது வரைக்கும் முருகன் ஏன் தெரியல அவனுக்கு? தெரிய வச்சது நம்ம, அதனால தெரியுது. தம்பி, அவங்களா சிந்திச்சு செயல்படுத்துற மாதிரி செய்வான், ஆனா அவன் சிந்திச்சதில்லை. திராவிடனின் வேலையாதான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதுவும் அவன் சொல்லல. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதுவும் அவன் சொல்லல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், அதுவும் அவன் சொல்லல. தெரியும். தமிழ்நாடு தமிழருக்கே, அதுவும் அவன் சொல்லல. தாத்தா சோமசுந்தர பாரதி எதுவும் சொல்ல. பூரா தம்பி மாயின்னு சொன்ன கட்டிங் பேஸ்ட் தான், வெட்டி ஒட்டி விடுவான். ஆனா அவன் சொன்னது மாதிரியே இருக்கும். காவிரி கரை உருக 2 கோடி பனை விதைகளை தூவுகிறோம். இவனால எங்க போயிட்டு இருந்த தொங்கிட்டு இருந்தில்ல. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்னு 2016 அறிவிச்சு இன்னும் நட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் பனை மரத்தை பார்க்கிறான். பனை மரம் நடு, முதல்ல இருக்கிற பனையை பயன்படுத்து, கல்லறைக்கு அனுமதி. மதுவை ஒழிக்கிறதுக்கு போராடுறோம் பாருங்க. இந்திய ஒன்றியமே அப்படின்னு டேய்
பூட்டை திறந்த அயோக்கிய போய் நீ சாவி ஒன்ட்டு இருக்கப்ப அவன்கிட்ட இருக்காடா, அவன் தான் வந்து பூட்டணுமா? தம்பி 1 கோடி காரணம் இருக்கு இவங்களை ஒழிச்சு நம்ம வெல்றதுக்கு. தயவு செய்து ஒன்றா இருந்து வேலை செய். நீ சண்டை போடு, போட்டி போடு, பொறாமை போடு. நம்ம எழிலரசி சொன்ன மாதிரி அவங்க நல்லா பேசுகிறாங்களே அது மாதிரி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அந்த போட்டி வை, அந்த பொறாமையை வைடா. புதுக்கோட்டை விட அறந்தாங்கி வேகமாக வளருத விடக்கூடாது. அவன் எத்தனை 20 கிளை கட்டிக்கிறானா, நம்ம 40 கட்டணும்டா. இதாண்டா போட்டி. அவன் மேலே பொறாமைப்படு. இந்த பையன் எப்படி 20 கோடி ஏற்றிட்டானே, இது நம்ம 40 கோடி ஏற்றணும். அந்த பொறாமை, அந்த போட்டியை வை. நீ அவன் 10 பேரை சேர்த்தா 15 பேரை சேர்த்து வெளியில் அனுப்புறதுக்கான போட்டியை போடாத. நீ கட்சியில் இருக்க, அது மகிழ்ச்சி தான். ஆனால் உன்னால் எத்தனை பேர் கட்சியில் சேர்ந்திருக்கான், அதான் வளர்ச்சி. கட்சி தொடங்கும் போது தம்பி வெற்றி செல்வன் தான் சொல்றான். 2010 நான் வச்ச முழக்கம், ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும், கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். எங்க உருவாயிருக்கு? யாராவது ஒருத்தன் சொல்லு, என்னை மாதிரியே நான் 2 பேரை சேர்த்திருக்கேன், ஒருத்தரை சேர்த்திருக்கேன். யாராவது சொல்லு. இருந்தவனே எதையாவது சொல்லி விரட்டி விட்டுருப்பேன், வேற கட்சிக்கு அனுப்பியிருப்பேன், இல்லை அனுப்பியிருப்பேன். இதுதான் நடந்திருக்கு. அப்ப இனி வரும் காலங்களில் அந்த தவறை செய்து கொண்டு இருக்காது, செய்யாதீர்கள். பெரும் கனவை கொண்டு நிற்கிற ஒரு இனத்தின் மக்கள் மாதிரி இருங்க. கண் முன்னாடி ஒரு இனச்சாவை பார்த்த ஒரு இனத்தின் மக்கள், கண் முன்னாடி அழிந்து கொண்டிருக்கிற இனத்தின் மக்கள். உன் தாய்மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அதை நீ ஒத்துக்கணும். உனக்கென்று எதுவும் இல்லை, கல்வி இல்லை, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இல்லை, எதுவுமே இல்லை. கடலுக்குள்ளே நீ கால் வச்சு மீன் பிடிக்க முடியாது, கடலுக்குள்ளே படகை செலுத்தி மீன் பிடிக்க உரிமை இல்லை. உனக்கு என்ன இருக்கு, என்ன வச்சிருக்க? 75 ஆண்டு காலம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சுன்றான். பவள விழா 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சியை கைப்பற்றி இன்றும் ஆட்சியை தொடர்கிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் கொடுப்பதை சாதனை என்று பேசுகிறார்கள். ஒரு 1000 ரூபாய் மாதம் 30 ரூபாய், ஒரு நாளைக்கு 30 ரூபாய், மாதம் 1000 ரூபாய். 30 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலையில் நம் குடிகளை வைத்ததுதான் இவர்கள் சாதனை. இந்த கோட்பாட்டை நீ நல்லா விளங்கி, நீ இவன் பண்றத அந்நிய முதலீடும்பா. இங்க தொழில் தொடங்க வருவான், முதலாளி வருவான், நிலத்தை பறிப்பான், அவனுக்கு எல்லாம் கொடுப்பான். நீ போராடுவ. 8 வழிச்சாலை அதுக்கு நிலம், 4 வழிச்சாலை அதுக்கு நிலம், தொழிற்சாலை தொடங்க 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலம் பறிப்பான். ஆனால் உனக்கு என்ன கொடுப்பான்? 1000 ரூபா கொடுப்பான். இதெல்லாம் ஆட்சி, இது ஒரு சாதனை. இதை சகித்து கொண்டு நம்ம வாழ்ந்து செத்து போறோம். எண்ணற்ற பெருமக்கள் இப்போ எங்கள் ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டா, எங்கள் ஊர் கிராமத்தில் இந்த மாதிரி இந்த பகுதியிலெல்லாம் பெரும்பாலான நமது முன்னவர்கள் சென்னையை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு 10-20 கிராமத்துக்குள்ளே சுற்றி வாழ்க்கை முடிச்சு இறந்துருப்பாங்க. அதிகபட்சமாக நம்ம அப்பத்தா தாத்தாலாம் அந்த இளையாங்குடி சந்தை, பரமக்குடி சந்தை, காரைக்குடி சந்தை, பெரும்பகுதி காரைக்குடி சந்தையில் வாங்கிட்டு வந்த மாடுப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் சின்ன பிள்ளைகள் பெருமையாக கேட்டிருக்கேன். இவ்வளவுதான் அவங்க பயணம் பண்ணியிருப்பாங்க. விண்ணூர்தியில் ஏறினதே கிடையாது நிறைய நம்ம பெற்றோர்கள், தொடர் வண்டியிலே ஏறினது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பேர் அவ்வளவு தூரம் நம்ம கீழ்நிலையில் இருக்கிற ஒரு மக்கள். நாம் எழணும், எழுச்சி கொள்ளணும், அரசியல் வலிமையை பெறணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னா மாற்றம்னு சொன்னால் மாறிடாது. நாம் மாறணும், மாற்றணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, அமைப்பை விரிவாக்கி வலிமைப்படுத்துவது. அதுக்கு என்ன வழி இருக்குது? உங்களைப் போல இன்னும் ஒருவரை இணைப்பது. பெரிய வேலையெல்லாம் அண்ணன் கொடுக்கலையே. கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார், இப்போ இருக்கிறார், என் தம்பி துறப்பாண்டி இருக்காருன்னா அவர் இன்னும் ஒருத்தரை சேர்க்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, அந்த சேர்ந்தார்ல அவர்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் உங்களை மாதிரியே உணர்வுள்ள ஒரு தம்பியை தங்கச்சியை சேர்த்து விடுங்க, சேர்ந்துருவார். அவர்கிட்ட சொல்லணும், உங்களை மாதிரியே உணர்வுள்ள தம்பியை தங்கச்சியை பெரியப்பாவை சித்து போய் சேர்த்து விடுங்க, சேர்ந்துருவார். அப்போது 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் 1, இதுதான் இந்த வளர்ச்சி தான் நாம் எதிர்பார்க்கிறது. இதை செய்ய முடியாதா? இந்த 13 ஆண்டுகளில் இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து நமது உடன் பிறந்தார்கள் உறவுகள் செஞ்சிருந்தா புதுக்கோட்டை உண்மையிலே நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கும். புதுக்கோட்டை மட்டும் இல்லை, தமிழ்நாடே மாறி இருக்கும்.
நம்முடைய உழைப்பு, நம்மளுடைய லட்சிய வெறி, உறுதி, எத்தனை உறவு, எத்தனை உயிர்களை பலியிட்டு இருக்குது, எவ்வளவு பரிதி வச்சிருக்கு, நிலத்தை இழந்திருக்குது, நாட்டை இழந்து ஏதிலிகளாக உலகம் புறா ஓடி வாழ்கிற நிலை நம்ம இனத்துக்கு நேர்ந்திருக்கு. காவிரியில் தண்ணி கட்ட காரி துப்பி அடிக்கிறான், கடலில் மீன் பிடிக்க போனால் புடி மொட்டை அடிக்கிறான், எல்லா பக்கமும் உரிமை இழந்து நிற்கிற நீ. இந்த நிலையில் நின்றுக்கிட்டு உனக்கு என்ன வீண் பெருமை இருக்குது? சாதி பெருமை, மத பெருமை பேசி கொண்டிருக்கிறாய். சரி, இவ்வளவு காலம் பேசினாய், சாதித்தது என்ன? உன் சாதியை வைத்து நீ சாதித்தது என்ன? இல்லை மதம் பேசினாய், நீ சாதித்தது என்ன? உன் மலையை காக்க முடிந்ததா? உன் மணலை காப்பாற்ற முடிந்ததா? உன் நீரையாவது பாதுகாக்க முடிந்ததா? உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க முடிந்ததா? ஒன்றுமில்லை. அப்புறம் நீங்க யோசிச்சு பாரு, சாதியை பேசிய நமது முன்னவர்கள் சாதித்தது என்ன? அப்ப என்ன செய்யணும்? அதுதான், அதை கடக்கணும். கடந்து என்ன செய்யணும்? நீ சாதி மத உணர்ச்சியிலிருந்து இப்படி வெளியில வந்து நான் யார் தான் கேட்டீங்கன்னா அங்க ஒரு உணர்வு பிறக்கும், அங்குதான் ஒரு கேள்விக்கு பதில் பிறக்கும். நீ தமிழன் என்ற ஒரு உணர்வு பிறக்கும். அந்த உணர்வு வரும்போது தமிழர்கள் ஒன்றிணைகிற செயல் நடக்கும். தமிழர்கள் ஒன்றிணையும் போது தானாக அவனுக்கு ஒரு அரசியல் வலிமை பிறக்கும். அரசியல் வந்தபோது அதிகாரம் அவன் கையில் கிடைக்கும். இதுதான் அதிகாரம். மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது இதைத்தான். அதை அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொண்டு ஒரு தொகுதியை பிரிப்பது, ஒரு மாவட்டத்தை பிரிப்பது, ஒரு கட்டமைப்பு வசதிக்காக, கட்சியின் வளர்ச்சிக்காக பிரிக்கும் போது பரம்பரை சொத்தை பிரித்து எழுதி வைப்பது போல நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. வேலையை பகிர்ந்தளிக்கிறோம். ஒரு எளிய உதாரணம் தான். 100 கிலோ எடையை ஒருவர் தூக்கி சுமந்து செல்வது எவ்வளவு கடினமானது. 100 கிலோ எடையை 5 கிலோவாக பிரித்து 20 பேர் தூக்கி செல்வது எவ்வளவு எளிமையானது, பயணம் சுகமானது என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போது நமது கட்டமைப்பு வாக்கக வாரியாக, வாக்கக வாயிலாக தான் நடக்கணும். நீங்க வாக்ககத்தில் வேலை செய்ய, களப்பணி செய்ய முகவர்கள் இடாத போதே இவ்வளவு வாக்கு நமக்கு வந்திருக்கிறது என்றால், வாக்கக முகவர்கள் இட்டு அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தியிருந்தால் நமதுடைய வளர்ச்சி, வெற்றி எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ புதுக்கோட்டையில் 6 தொகுதி, 6 தொகுதி தானே, 6 தொகுதி, 6 தொகுதியும் 6 மாவட்டமாக பிரிக்கிறோம். 6 தொகுதி ஒரு புதுக்கோட்டை ஒரு மாவட்டம், அறந்தாங்கி ஒரு மாவட்டம், கரம்பக்குடி தானே, கந்தரவக்கோட்டை ஒரு மாவட்டம், திருமயம் ஒரு மாவட்டம், விராலிமலை ஒரு மாவட்டம். எப்படின்னா இப்போ ஒரு வாக்ககம். இப்போ மாநகராட்சியா புதுக்கோட்டை? மாநகராட்சி வச்சு. இப்போ மாநகராட்சின்னா வட்டம், பகுதி என்ற பிரிப்பு வருது. அப்போ 4 கிளை, 4 பூத், ஆங்கிலத்தில் 4 பூத், 4 வாக்ககம், தமிழில் வாக்ககம், தூய தமிழில் வாக்ககம். வாக்குச்சாவடி, அது பழகிருச்சு அந்த சொல். ஏன் சாவடியை நீக்கிறோம் என்றால், அதில் வாக்கை வாங்கித்தான் நம்மை சாகடித்தார்கள் என்பதற்காக அந்த சாவடியை தூக்கிட்டு வாக்ககம் என்று தமிழில் வைக்கிறோம். இந்த வாக்ககத்துக்கு 10 பேர், ஒரு கிளை. கட்சி நிர்வாகப்படி 8 பேர், தலைவர், துணைத் தலைவர்கள், இணை துணை செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 8 பேர். இந்த கிளையில் ஒரே சமூகம், ஒரே குடி, ஒரே சாதியா சேர்க்கிறான், அங்கே சிக்கல் இல்லை. பெண்களா சிக்கல் இல்லை, பெண் தலைமை இருக்கிறாள் சிக்கல் இல்லை, அவள் செயலாளராக சிக்கல் இல்லை, பிற மொழி பேசக்கூடிய மக்கள் அதில் தலைமை இருக்கிறாங்க சிக்கல் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டுமல்ல, வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணில் எல்லா உரிமையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பது அடிமைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற தேசியன மக்கள் தங்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் போது அந்த அரசியல் எழுச்சிக்கு துணை நிற்க வேண்டியது அவர்களினுடைய பொறுப்பு, கடமை. இப்படித்தான் எல்லா மொழிவழி தேசிய இனங்களின் நிலப்பரப்பிலும், இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெங்கிலும் தமிழர்கள் அப்படிதான் வாழ்றாங்க. அமெரிக்காவில் போய் தனியாக கட்சி ஆரம்பிக்கல. பிரிட்டனில் இன்னைக்கு போய், பிரிட்டிஷில் இன்னைக்கு போய் நம்ம பிள்ளை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேன்னு அவன் தனி கட்சி இல்லை, அங்கே இருக்கிற கட்சி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ அங்கே போடணும். அப்போ ஒரு கிளை 8 பேர்னு வச்சு 8 பேரை போட்டேன். ஆனால் ஆள் இல்லைன்னு ஒருத்தனை போடு. இங்கே இருக்கிற ஒரு ஆள், எந்த வாக்ககத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், ஒரு வாக்ககம் இருக்கு, அந்த வாக்ககத்தில் உங்களைப் போல வாக்கு செலுத்த அங்கே நிற்க ஒரு 8 பேர் முகவர், அவ்வளோதான்.
அதுக்கு பேர் பூத் ஏஜென்ட் கிடையாது, வாக்கக முகவர்கள் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கிளை, கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்திப்பிரிவு செயலாளர், 4 தூண்களை வைத்து துணைத் தலைவர்கள், இணை துணை செயலாளர் வச்சு கட்டணும். அந்த 8 பேரை நீங்கள் நட்டு விட்டீர்கள், ஒருவர் இன்னொருவரை சேர்த்தால் 16 பேர் வந்துடும். வாக்ககம் வாக்கு செலுத்தும் போது, வாக்கை எண்ணும் போது 2 நாள் தான் அங்கே வேலை, அதோட கலைந்து போகக்கூடாது. அப்போ கிளையாக இருந்தால் கட்சியின் கிளை வேறாக இருப்பார்கள், உறுதியாக கட்சி நிற்கும். அந்த இடத்துல ஒருத்தருமே இல்லாத போது எல்லா வாக்கு சாகுபடியிலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுந்திருக்கிறது என்றால், வாக்ககத்தில் முகவர்கள் உள்ளே 2 இருப்பர், உணவு இடைவெளியில் 2 வருவர், 8 பேர் வெளியில் நிற்பார், அதில் 2 உள்ளே போவார். வெளியே நின்று போவர் ஒருவரை கும்பிட்டு, அம்மா ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தாருங்கள், அம்மா தங்கையே ஒரு முறை உங்கள் அண்ணன்கள் உங்களை நம்பி நிற்கிறோம், எங்களுக்கு வாக்கு தாருங்கள், பெரியப்பா சித்தப்பா என்று சொல்லும்போது யாருமே இல்லாமல் 2 இயக்கங்கள், நீண்ட காலமாக இருந்த இயக்கங்கள் அதுவே இருக்கும்போது வழி இல்லை, இவனுக்கு மாற்று இவன், இவனுக்கு மாற்று இவன், பிசாசை விவாகரத்து செய்து பேயை திருமணம் செய்வது, பேயை விவாகரத்து செய்து பிசாசை திருமணம் செய்வதே நடக்கிறது. ஒரு முறையாவது ஒரு தேவதையை தேர்வு செய்கிற வாய்ப்பை தமிழ் மக்களுக்கு என் அன்பு தம்பி தங்கில் தர வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் நிற்கணும். ரெட்டலையை விட்டால் உதயசூரியன், உதயசூரியன் விட்டால் ரெட்டலை இல்லை, 2ஐயும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தை சின்னத்தில் ஏந்தி வருகிறோம், இதுதான் மாற்றத்திற்கான மகத்தான சின்னம் என்று எண்ணிலும் இளையேன் தம்பிதங்கில் ஏந்தி நில்லுங்கள். உறுதியாக நம் மக்கள் நம்பிக்கையோடு வாக்கு தந்து நம்மளை வெல்ல வைப்பார்கள். இது நடக்கும் 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 நடக்கும், எழுதி வச்சுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாக்ககத்தையும் நீ இடமா மாற்றணும். நீ ஏன் என்ன கட்சி வேலைன்னா புதுக்கோட்டா அதெல்லாம் விடுப்பா, உன் ஊர் அதுப்பா, உன் ஊர் அது, முதல்ல உன் கிராமம் அது. உன் கிராமத்தில் ஒரு வாக்கம் இருக்கா, 2 வாக்ககமா, எங்க எண்ணி வந்தாலும் சரிடா, என் ஊர்ல என் வாக்ககத்தில் எண்ணும் போது என் கட்சிக்கு தாண்டா அதிக வாக்கு இருக்கும், நான் அதை சாதிப்பேன்டா, அவ்வளவுதான்டா உன் கட்சி வேலை. புதுக்கோட்டை அது எனக்கு கவலை கிடையாதுங்க, இது என் தாய் கிராமம், என் கட்சியின் கோட்டை, நாம் தமிழர் கட்சியின் கோட்டை. எனக்கு பின்னாடி தான் ஆகணும் அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ். நாம் தமிழர் கட்சியின் கோட்டைடா என் கிராமம், அப்படி உருவாக்கு. அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைவன், அவன்தான் தளபதி. தலைவன் என்ன? அது உருவம் இல்லை, அது உணர்வு. தனி மனிதன் அல்ல, அது தத்துவம். பிரபாகரனை தலைமை ஏற்கிறோம்னா ஆலயா இல்லை, அவன் தூக்கி சுமந்த தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்கிற புனிதமான கனவை நாம் லட்சியமாக இருக்கிறோம். அவன் கனவாகவும் லட்சியமாகவும் வரலாறாகவுமே வாழ்ந்த மகன் என்பதாலே அப்படியே ஏற்கிறோம். தனி மனிதனின் தலைமை ஏற்கிற போக்கை கைவிடு. இன்னைக்கு நான் இருப்பேன், போயிடுவேன், ஆனால் நாங்கள் முன்னெடுத்த தத்துவம் அப்படியே இருக்கும். அப்படிதான் இந்த நாம் தமிழர் கட்சியை நாம தொடங்கினோமா, தொடங்கினவர் வேற, நிறுவனர் வேற, அவர் இல்லை, ஆனால் முன் வச்ச கோட்பாடு அப்படி இருக்கு. அதுதான் சேகுவாரா சொல்றான், ஒருவன் இறந்து விடுவதாலேயே, மரணித்து விடுவதாலேயே அவன் முன்வைத்த லட்சியமும் முழக்கங்களும் செயல்பாடும் செத்து போகாது, அப்படியே இருக்கும். அது அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்படும், அது கடமை செய்யணும், அவ்வளவுதான். அதனால என்ன செய்யணும்? 4 வாக்ககம் முடியல, 2 வாக்ககம் ஒரு வட்டம், ஆங்கிலத்தில் வார்டு, தமிழ்ல வட்டம். 4 வாக்ககம் ஒரு வட்டம், ஒரு வட்ட தலைமை. இங்கே 8 8 8 8 4 4 32 32 தலைமை வந்துருச்சு. இங்க ஒரு வட்டம் 8 2, இங்க ஒரு 4 8, இங்க ஒரு வட்டம் 2 வட்ட தலைமை. இங்க பாரு 8 தலைமை 2 வட்டம், 2 வட்ட தலைமை, ஒரு பகுதி தலைமை. பல வட்ட தலைமைகள், பல தொகுதி பல பகுதி தலைமைகளை ஏற்று ஒரு தொகுதி தலைமை. அப்ப எப்படி பண்ணணும்னா 50 வாக்ககத்தை ஒரு தொகுதியா பிரிக்கணும். அதையே கட்டி முடிக்க முடியாது. இருக்கிறது நீ இன்னும் 2 ஆண்டு இருக்கு, 24ல் நிக்கிறோம்னு நினைக்காத, சரியாக 16 மாதங்கள் தான் இருக்கு. அதை இந்த கடைசி 6 மாதத்தை விட்டுரு. ஏன்னா 6 மாசத்துல நம்ம இந்த வேலையை செய்ய முடியாது. 6 மாசத்துல வேட்பாளரை அறிவிச்சு நாம் தெருவில் இறங்கி வீதியில் இறங்கி போராடும். ஏன்னா நாம எளிய பிள்ளைகள் முன்கூட்டியே ஓட ஆரம்பிச்சிடணும்.
நம்ம ஒத்த வீட்டுக்காரன், அதனால நிலத்துக்கு யாரும் கூலிக்கு அறுவடைக்கு வர மாட்டேன். நாமளே இறங்கி பொழுதுக்கு முன்னாடியே இறங்கி அறுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த வேலையை நம்ம செய்கிறதுனால அந்த கடைசி 6 மாதத்தை விட்டு, அப்போ உனக்கு சரியாக 10 மாதங்கள் தான் இருக்குது. 10 மாதத்துக்குள்ளே நீ எவ்வளோ கட்ட முடியும்னு நினைக்கிற? அப்போ செய். என்ன செய்? பிரிச்சுக்க. டிவிஷன் ஆஃப் லேபருக்கு வா. பிரித்து செய். உனக்கு அண்ணன் சொல்கிறேன் கேட்டுக்க. ஒரு குண்டு ஊசியை முழுமையாக ஒரு குண்டு ஊசியை தயாரிக்கிறதே இல்லை. அந்த நுனியை மட்டும் ஒருத்தன் தட்டி போடுவான், பின்னாடி இருக்க குண்டு மட்டும் ஒருத்தன் தட்டி போடுவான், உடலை மட்டும் ஒருத்தன் போடுவான். ஒரு குண்டு ஊசிக்கே 3 பேர் வேலை செய்கிறான். இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். வேலையை பிரிச்சுக்கிறது, பிரித்து பகுத்து செய்கிறது, சீக்கிரம் முடிச்சிடும். அப்போ என்ன செய்யணும்னா, நீ 4 வாக்ககத்தை ஒரு வட்டமாக்கு. 4 வாக்கம் ஒரு வட்டம் 2. இந்த வட்ட தலைமை 8 பேரை முதல்ல போடு. இங்கே இருக்கிறவன தம்பி நீ வட்ட தலைமை எடுத்துக்க, இங்கே போடு. இந்த வட்டத்தை கட்டியாப்பா. 4 வாக்கம் 4 கிளையை கட்டுப்பா. 8 பேர் ஒருத்தன் ஒரு கிளையை கட்ட முடியாதா? அங்கே யாருமே இல்லை. ஒட்டு ஒரு நாள் சூரட்டிய ஒட்டு. மாற்றத்தை விரும்புவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. உறவாய் உணர்வாய் இணைய போடு. அலைவீசி என்ன போடு. ராத்திரியில் ஆகாதவன் சரக்கு போட்டு பேசுவான், அணைச்சி போடு. மகிழ்ச்சியாக பேசுனா வரவேறு, திருப்பி அவன் அழைச்சி பேசு. உறுப்பினர் அட்டையை கொடு, சேர்த்து. களப்பணி ஆற்ற வந்தால் சேர்த்துக்க, இல்லைன்னா விடு, உனக்கு ஒரு வாக்கு, அவ்வளோதானே. சேர்த்துக்க. சுவரொட்டியை ஒட்டு. ஒரு 500 சுவரொட்டி 100 சுவரொட்டியை உன் பகுதியில் ஒட்டு. ஒரு வாக்கத்தை ஒட்டி விடு, களைச்சி விடு. மக்களின் கவனத்தை விடு. அடுத்து அங்கே உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு. எத்தனை பேர் சேர்றாங்கன்னு மட்டும் உறுதியாக மக்கள் சேர்வார்கள். உன் கண்ணுக்கு தெரியாத மக்கள், நீ சந்திக்காத மக்கள் உன் சின்னத்தை தேடி 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இருக்கிற போது அந்த உணர்வோடு அவர்கள் வந்து இணைய மாட்டார்களா? இணைவார்கள். உறுப்பினர் சேர்க்கை முகாமை போடு. அப்படியே போ. முதல்ல 50 50 பேரா ஒவ்வொரு வாக்கத்துக்கு ஒருத்தரை நடு. அந்த ஒருத்தரை நட்டிட்டியா, உன்னை 10ஆக்க போராடு. ஒருத்தர்கிட்ட சொல்லு, நீ இன்னொருத்தரை சரி. ஒருத்தர்கிட்ட சொல்லு, கூட பிறந்தவன், கூட படித்தவன், கூட வேலை பார்ப்பவன், பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், அவர்களை இணை. உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிய ஒரு பள்ளிக்கூடத்து பையன், ஒரு கல்லூரியில் படிக்கிற பிள்ளை, ஒரு பொண்ணு, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி வந்து சேர்ந்துட்டானா, என்ன வாங்கிச்சிட்டு வீட்டுக்கு போய் உறுப்பினர்கிட்ட கொடுக்கணுங்கிறது கைவிடு. அப்பா திமுக இருப்பார், அல்லது அதிமுக இருப்பார், அல்லது காங்கிரஸ் இருப்பார், விடு. அந்த இடத்துல உறுப்பினர் அட்டை அடிக்கிற எந்திரத்தை வச்சு அடித்து கொடுத்துரு. அங்கேயே கொடுத்துரு. அப்போ திருப்பி வீட்டுக்கு போனீங்கன்னா பயப்படும். அழைச்சின்னா அலைவேசி எடுக்காது. ஏன்? அங்கே அப்பா இருப்பார், அப்புறம் அம்மா இருப்பார், அவங்க வேறு கட்சியில் இருக்கலாம். அது சிக்கல். இந்த கட்டமைப்பை விரைந்து முடிக்கணும். 50 வாக்ககம் ஒரு தொகுதி, ஒரு தொகுதிக்கு ஒரு தலைமை, அங்கே 8 பேர், 50 வாக்கத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறோம். அறந்தா இங்கே புதுக்கோட்டை ஒரு தொகுதி சொல்லு, எத்தனை வாக்ககம்? 284. அறந்தாங்க எவ்வளவு? 6ஆ பிரிப்போம். 45 போல வர்ற மாதிரி 6 தொகுதி. வழக்கு தெற்கு கிழக்கு நடுவன், இன்னொரு தொகுதி இருக்குது. ஒரு ஊர் பேரை சொல்லு, ஒரு பகுதி பேர், அந்த தொகுதி. இது என்ன பொதுவா கட்சி நிர்வாகத்துக்கு 6 தொகுதி தலைமை வருது. 6 8 பேர் வர்றான். இது போக நீங்கள் மகளிர், மாணவர், இளைஞர், குருதிக்கொடை, சுற்றுச்சூழல், பாசறைகள், முடியல, கவலை விடு, இதை கட்டு. திருப்பி இந்த 6 தொகுதியை உள்ளடக்கிய ஒரு மாவட்ட தலைமை, தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு, 4 பேர். 2 தொகுதிகள், ஒரு மண்டல பொறுப்பு. இதையெல்லாம் ஒருங்கிணைக்க மாநில பொறுப்பு. அது 1 பேரோ 2 பேரோ 3 பேரோ நம்ம வச்சுக்கிறதுக்கு நேரடியாக அண்ணன் தொடர்பெடுத்து, ஏப்பா அந்த இது எப்படி போயிட்டு இருக்குப்பா, எனக்கு அனுப்புப்பா, தகவலை அனுப்பு. அவர் அங்கே அண்ணன் கேட்குறாரு, கொடுங்கப்பா. மண்டலம் அந்த 2 ஏப்பா கொடுப்பா, கேட்பாருப்பா, எத்தனை செஞ்சிருக்கேப்பா. அது மேசையில் இருக்கணும். இந்த வாக்ககத்தில் ஏன் இங்கே வேலை நடக்கலை, இங்கே ஏன் நடந்துக்கு, இங்கே போடல தம்பி, இங்கே போடுங்க. அப்போ படையை அங்கே பலகீனமாக இருக்கு. மொத்த படையை திரட்டி தெருமுனை கூட்டம் போடு. அங்கே உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு. பெண் பிள்ளைகளை நிற்க வை, தங்கச்சியில் நிறுத்த வை. இப்போவுமே உறுதிமொழி எடுக்கிறதா? தென்னரசன் சென்னையிலேருந்து வந்து எடுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. ஏன்னா அவர் அப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பெண் பிள்ளை எடுத்துருக்கலாம், கொடிய ஒரு இளைய பிள்ளை, சின்ன பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம். முடியல, பார்த்து படிக்க சொல்லு. அமெரிக்கன் பிரசிடெண்டே படிக்கிறாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சரே பார்த்தான் படிக்கிறாரு. பார்த்து படிக்க வேண்டியதானே. குழந்தைகளை சொல்லு, என்ன இருக்குது, உறுதிமொழி எடுக்க சொல்லு. எப்படி கற்றுக்கிறது? இத்தனை ஆண்டுகளை இவ்வளோ பெரிய மாவட்டத்தில் 6 தொகுதியில் ஒரு 6 தங்கச்சியை உருவாக்க முடியல பேச்சாளரை.
தஞ்சாவூர்லேருந்து தேன்மொழி வந்து பேசணுமா, இல்லை தமிழரசி வந்து பேசணுமா? என்ன என்ன கொடுமை இது? என்ன இருக்கு? பயிற்சி முகாம் போடுங்க, பேச்சாளர் முகாம் ஜூம்லே நடத்துகிறாங்க, வலையொலியிலே பேசுகிறாங்க. ஒரு தலைப்பை கொடுத்து பேசி பழகினா குறிப்பெடுத்து வந்து பிள்ளை பேச போகுது. தடையின்றி பேசுகிற ஆற்றல் வந்தால் தட்டி கொடுத்து மேடையில் பேசுப்பா. என் தம்பி துறைகிட்ட சொல்கிறேன், என்னென்னு எனக்கு பேச வர, பஞ்சாயத்துலாம் நல்லா பேசுறியடான்னு. அதை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு. இங்கே யார் எதிர்த்து பேச போகிறா? இது நம்ம கட்சி, இது நம்ம குடும்பம், நம்ம நினைக்கிறத பேசலாம், ஒன்றும் இங்கே ஆக போகிறது இல்லை. வளர்ச்சிங்கிறது என்ன? இங்கே பிறக்கும் போதே எல்லாரும் பிறந்த உடனே அம்மா அப்படின்னு யாரும் பிறக்கிறது இல்லையே. அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தானே பேசுகிறோம். அந்த மாதிரி பேச பழகிக்கிற வேண்டியதுதான். இது ஒரு பெரிய வித்தை ஒன்றும் கிடையாது. அதனால இதுவரை இருந்த குறைகளை தள்ளுங்க, நிறைகளை நோக்கி தள்ளுங்க, அதையும் தள்ளுங்க, நிறைகளை நோக்கி தள்ளுங்க, முன்னேறுங்க. சென்றவர் போக நின்றவர் களமாடுங்க. மாசைத்தன் சொன்னதான், இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகன்னு. சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக. அவ்வளோதான். வேலையை பாரு, போட்டு குழப்பிக்காத. இந்த பழைய ஆள் புதிய ஆள்லாம் இல்லை, வேலை செய்கிற ஆள், வேலை செய்யாத ஆள். அவர் இப்போ முடியாதுங்க, பழைய மேஸ்திரிங்கன்னு இருப்பார், எண்ணி சொல்லுவார், 5000 கல் வந்திருக்குங்க, 4 மூட்டை சிமெண்ட் வந்திருக்குங்க, அந்த வேலையாவது அவர் செய்யட்டும். எல்லாராலையும் முடிஞ்சதை செய்யுங்க. இனத்தின் விடுதலைக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. பொறுப்பு தானே கேட்டீங்க. 6 தொகுதி எவ்வளோன்னு எடுத்துக்க, ஒரு தொகுதி ஒரு மாவட்டம், 6 மாவட்ட தலைமை வா. ஒரு தலைமைக்கு கீழே வேலை செய்ய பழகு, கீழ்ப்படியை கற்றுக்கொள். தலைமை இருக்கிற தகுதி தானாக வரும். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளிடுகிற தகுதியை பெறமாட்டான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். நான் இல்லைங்க, நான் அமெரிக்க மாப்பிள்ளை இன்ஜினியர்டன்னு நடித்தா ஹீரோ தாங்கன்னா இங்கே அடம் பிடிக்கக்கூடாது. பொறுப்பை கொடுங்க, நான் வேலை செய்வேன். இது புது விதியெல்லாம் நீ வகுக்காத. ஓடி ஓட்டப்பந்தயத்தில் வென்றாதான் பரிசை சொன்னா தான் ஓடுவேன்னு சொன்னால் வெளில ஓடாண்டுவான். வேலை செஞ்சால் தான் கூலியை கூட வேலை செய்வேன்னா செய்து காட்டு, உனக்கு உரிய பொறுப்பு வரும். இப்போ இருக்கிறவர்களை வைத்து பிரித்து கட்டி அண்ணனுக்கு அனுப்புங்க. அறந்தாங்கயா 6 தொகுதியா பிரி. புதுக்கோட்டையில் எத்தனைப்பா? 254. 5ஆ பிரிச்சுக்க. 5 தொகுதி 5. இது எதுக்கு போடுறேன்னு அப்படின்னா, கட்சிகளே இல்லை எவனும்னாலும் இந்த கிளை, இந்த வட்டம், இந்த பகுதி, இந்த தொகுதி தலைமையே எனக்கு 1000 பேர் இருப்பான். இப்போ முன்னாடி 5 பேரோட போய் 10 பேரோட போய் என் வேட்பாளர் வாக்கு கேட்கும் போதே இவ்வளவு வாக்கை செலுத்தின என் மக்கள், நீ 500 பேர் 300 பேர் 400 பேரோட போய் வாக்கேட்டினா உறுதியாக நம்ம வெல்லுவோம். நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. நீ 150-200 பேர் ஒரு தெருவுக்குள்ள, இப்போ கந்தரக்கோட்டையோ அல்லது அறந்தாங்கியோ புதுக்கோட்டையோ இல்லை திருமயமோ அல்லது விராலிமலையோ ஒரு தெருவுக்குள்ளே வாக்கேட்க போகுது நம்ம பிள்ளைங்க. கொடி துண்டறிக்கையை பூட்டிக்கிட்டு இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரைக்கும் நம்ம பிள்ளைங்க நிற்பாங்க. பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க உறுதியாக வென்றுவாங்க. இல்லைன்னா அவங்க பார்வைக்கு பாவப்பட்ட அநாத பிள்ளை இதுக்கு 1-2 போடுன்னு போட்டு விடுறாங்களே ஒழிய, நாம் வென்றுவோங்கிற நம்பிக்கையை நம்ம மக்களுக்கு கொடுக்க தவறிட்டோம். அதை இந்த தேர்தலில் அந்த தவறு நிகழக்கூடாது. உறுதியாக நம்ம வெல்லணும். ஒரு இதை நீங்கள் கற்றுக்கணும். அண்ணனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது, வேலை செய்கிறவங்க வேலை செய்யாதவங்க. இதுதான் பார்க்கணும். முன்னாடி இருந்து கட்சியில் இருக்காரு, பின்னாடி இருந்திருக்காரு. தலைவர் தன்னை மாவீரன் என்று சொல்வதை விரும்பலை, சொல்லக்கூடாது என்றே சொன்னார். காரணம், என் இனத்திற்காக, என் இன விடுதலைக்காக போராடி நான் என்னைக்கு சாகிறேனோ அன்னைக்குத்தான் என்னை நீங்கள் மாவீரன்னு சொல்லணும். அப்படி பார்த்தால் இறந்து போனவர்கள், இன்னுயிரை ஈகம் செய்தவர்கள் தான் மாவீரர்கள் என்று சொன்னார். அதில் பெரியவர் சின்னவர் மூத்த படை வீரர் இளைய படை வீரர்லாம் கிடையாது. அந்த மாதிரி புதுசாக வர்றவன் 10 பேரோடு வந்து கட்சியில் சேர்ந்தானா அவன் தான் பெரிய படைத்தளபதி. அதை புரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப நாளாக இருக்க திரும்ப நான் தானே புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சியாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சரி வராது. இப்போ வேலை செய்யணும். அப்போ பிரித்து கட்டணும். வேட்பாளர்
சமூக பிரதிநிதித்துவம் பார்க்கணும், யாரை நிறுத்தினால் சரியாக இருக்கும் என்று யோசிக்கணும். இங்கே சோசியல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, மற்ற கட்சிகள் போல இல்லை. எல்லா தமிழ் சமூகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒன்று நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள், அரசியல் அதிகாரமே இல்லாத தமிழ் சமூக மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பல முயற்சிகளை செய்கிறோம். அப்படி வரும்போது யாருக்கு கொடுத்தாலும் அண்ணன் சரியான வேட்பாளரை தேர்வு செய்து நிறுத்துவார், தகுதியானவருக்குத்தான் கொடுப்பார் என்ற புரிதல் உங்களுக்கு வரும். யாரை நிறுத்தலாம் நாங்கள் வேலை செய்வோங்க, எனக்கு என் லட்சியம் வெல்லணுங்க, அதுக்கு என் கட்சி வெல்லணுங்க, இதுதான் உங்கள் கனவாக இருக்கணும். சும்மா போட்டு அடுத்து நமக்கு தான் சீட்டு, அது எந்த கட்சி கொடுக்குதோ அங்கே போய் வேலை செய். கட்சி யாரை நிறுத்தினாலும் வேலை செய்வேன்னு நீ செய், ஒரு நாள் கட்சி உன்னையவே வேட்பாளராக நிறுத்தும். அதை நீ செய். அதை விட்டுவிட்டு நாங்கள்லாம் எவ்வளவு சூரட்டி ஒட்டியிருக்கோங்கிறது, அப்போ சீட்டை எதிர்பார்த்தான் ஒட்டினேன். நாங்கள்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோங்கிறது, என்ன செலவு பண்ண நீ? என்னத்தையாவது அடித்து விடக்கூடாதுல்ல. கட்சியே பிச்சைக்கார கட்சி, இதில் நீ எங்கிட்டு தனியாக செலவு பண்ண? நம்ம கட்சியில் இது பொருளாளருங்கிற பதவி மாதிரி ஒரு வீண் பதவி எதுவுமே இல்லை. ஏன்னா பொருளே இல்லாத கட்சி எதுக்கு பொருளாளர் பதவி? சும்மா கொடுக்கமேனு கொடுத்து வைக்கிறோம். அதனால் அன்பிற்குரியவர்கள், அருமை உடன் பிறந்தவர்கள், பிரித்து எழுதி எனக்கு அனுப்புங்க. அண்ணா இவ்வளோ போட்டிருக்கு, இந்த தொகுதியை அறந்தாங்கியே 6ஆக பிரிச்சிருக்கு, புதுக்கோட்டை இவ்வளோ பிரிச்சிருக்கு, இது 5ஆக பிரிச்சிருக்கு, பிரித்து அனுப்புங்க. அனுப்பி கையெழுத்திட்டு பொறுப்பாளர்களை வைத்து அவர்களுக்கு பணியை கொடுத்து உசிப்பி விடுங்கள், பொறுப்பை கொடுத்து வேலை செய்ய விடுங்க. வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. தலைவர் பிறந்த நாளைக்குள்ளே இவ்வளோ முடிப்போம், அந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இவ்வளோ முடிப்போம், ஆண்டு தொடக்கத்துக்குள்ளே இவ்வளோ முடிப்போம், பொங்கலுக்குள்ளே இவ்வளோ முடிப்போம். அப்படி 4-5 மாதங்களை இலக்காக வைத்து அதுக்குள்ளே முடித்து கட்டமைப்பை வச்சு களப்பணிக்கு இறங்கு. அப்படியே இன்னும் நாட்கள் இருக்குது, 2 ஆண்டுன்னு நினைக்கிறது. சரியாக 10 மாதங்கள் அதுக்குள்ளே எல்லா பணியும் செய்து முடிக்கணும். எல்லா வாக்கங்களையும் இட்டு நிரப்புங்கள். இல்லை என்றால் ஒருவரையாவது ஒரு வாக்காகத்துக்கு போட்டு அவரிடம் சொல்லுங்கள், உங்களைப் போல ஒருவர், உங்களைப் போல ஒருவர், உங்களைப் போல ஒருவரை இணைத்து ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்ற கோட்பாட்டை நிறைவேற்றுங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். வென்ற பிறகு அதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மாலை பொதுக்கூட்டத்தில் நாம் இணைவோம். நன்றி, வணக்கம்.